அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு குட்டி வீடியோ பார்ப்போமா? இப்போ நான் எங்கே கிளம்பி ரெடியாகி நிற்கிறேன் அப்படின்னா, உம்ரா செய்ய போகிறாங்க நம்ம சொந்தக்காரங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் 2 பேருமே வந்து போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் துவா செஞ்சுக்கிறேன். அவங்ககிட்டயும் துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அங்கே தான் வந்து போயிட்டு அவங்கள பார்த்துட்டு முசாபா செஞ்சுட்டு அப்படியே மதியானம் சாப்பாடு விருந்து வச்சுருக்காங்க, சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போகிறோம். ஃபஸ்ட் டைமாக வந்து சிதம்பரம் வண்டிகேட் வரைக்கும் நான் வந்து ஸ்கூட்டியில் தனியாக போனேன். தனியானா முன்னாடி 2 பேரும் வண்டி ஓட்டிகிட்டே போனாங்க, பின்னாடியே நான் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன். எனக்கு தனியாக போகிறதுக்கு வழி தெரியாது. ஒரு வழியாக வந்து விருந்து வீட்டுக்கு போயாச்சு. போனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, ஜும்மா தொழுகிறதுக்கு லுகர் தொழுகிறதுக்காக எல்லாரும் வந்து எல்லா கையில் இருந்த வாட்சு, கைக்கொத்து, கை செயின் எல்லாத்தையும் கழட்டி ஒருத்தக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அவள் கை ஃபுல்லாக போட்டுக்கிட்டு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாலும் அதையும் உங்ககிட்ட காமிக்கலாமேன்னு வீடியோ எடுத்தேன். நிப்ராஸ் வந்து என்ன அவங்கள மட்டும் காமிக்கிற, ஏன் கையை காமி அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறுக்க வந்து கையை விட்டான். அவனையும் காமிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்த வேலை என்ன, சாப்பாடு தானே, சாப்பிட உட்காந்துட்டோம். என் தங்கச்சி பார்த்திங்கன்னா என்ன கறியை காணும் ஆணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டா. சாப்பாடு மட்டும் சோறு மட்டும் வந்துருச்சு, கறி இல்லை, தால்ச்சா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தால்ச்சா வாளி நம்மக்கிட்ட வந்துருச்சு. கறி இன்னும் வரல, கறி வரும், அது வரைக்கும் நான் உனக்கு தால்ச்சா ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தால்ச்சா ஊற்ற ஆரம்பிச்சிட்டா. கறி இன்னும் வரலடி, அது வரைக்கும் மாங்காவை தொட்டுக்கிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாங்காவை எடுத்து போட்டா. சரி வரபடி வரட்டும், நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோம். ஒரு வழியாக கறி வந்துருச்சு. எப்போவுமே பந்திக்கு முந்திக்கணும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இன்னைக்கு பந்திக்கு முந்திக்காமல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, சாப்பாடு கறி எல்லாமே காலியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாச்சு. நம்மளுக்கு கறி இருந்துச்சு, சோறு இருந்துச்சு. நமக்கு அடுத்து சாப்பிட போகிறவங்களுக்கு கறி இல்லை, சோறு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேனே, அதில் அவ்வளோ பேர் எல்லாருமே நல்லா நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒன்றொன்றையும் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பேட் கமெண்ட் இருந்துச்சு. அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், அதையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. அது தைரியமாக இருந்தால் அந்த கமெண்ட்டை போட்டு வைக்க வேண்டியதானே, எதுக்கு டெலீட் பண்ணுறீங்க? டெலீட் பண்ணிட்டாங்க. மற்றபடி எல்லாரும் எனக்கு வந்து நல்ல எனக்கு நான் சந்தோஷப்படுறத விட நீங்கள் நிறையா பேர் சந்தோஷப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்க பேசி அனுப்பியிருக்காங்க. எனக்கே காசு வந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுடி, அவங்களுக்கு காசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிலாம் அனுப்பியிருந்தாங்க. அதை என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிச்சி விட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.